திரு மோடி அவர்களே, திரு அமித்ஷா அவர்களே, உங்களுடைய பருப்பு உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, வடநாட்டுல வேகலாம். ஆனா தமிழ்நாட்டுல ஒருபோதும் உங்களுடைய பருப்பு வேகவே வேகாது. இன்னைக்கு பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகள், கூட்டணி வச்சிருக்கக்கூடிய தலைவர்கள், நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை எப்படி எல்லாம் புகழ்ந்து பேசுனாங்க 2 மாசத்துக்கு முன்பு, 3 மாதங்களுக்கு முன்பு. நான் என்ன சொன்னாங்கன்னு மட்டும் சொல்றேன், யார் பேசுனாங்கன்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்ப கூட்டணி இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்கில தொங்கிக்கலாம். சொன்னது யாரு? இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் சொன்னாரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது, ஒரு கவுன்சிலர் அவர்களுக்கு ஒரு தகுதி கிடையாது, அவர் ஒரு டயர் நக்கி அப்படின்னு சொன்னது யாரு? இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வேண்டும் திரு மோடி சொல்றாரு. திரு மோடி அவர்களே, முதல்ல உங்க வண்டியோட டயர்களை பாருங்க. தமிழ்நாட்டில் நீங்க கூட்டு சேர்ந்திருக்கக்கூடிய எல்லாருமே பஞ்சரான டயருங்க. உங்களுடைய பஞ்சரான டயர்களும் பங்கன் ஆகாத டப்பா இன்ஜினும் தமிழ்நாட்டில் என்னைக்கு ஓடவே ஓடாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு அடிமையாக, பாஜகவுடைய அடிமையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவங்க இப்படின்னா இன்னொரு பக்கம் யாருக்கும் எந்த பயனும் இல்லாம ஒரு கோஷ்டி சுத்திட்டு இருக்கு. வெறும் சத்தம், ஒரு கொள்கை, லட்சியம், ஒரு கோட்பாடு எதுவுமே இல்லாம, அப்படின்னா என்னன்னே தெரியாம ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. அரசியல்லாம் ஏதோ என்டர்டைன்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு இளைஞர்கள் தலைவர்கள் நீங்க சொல்லணும், அரசியல்னா மக்கள் பணினா என்டர்டைன்மெண்ட் கிடையாது, அது ஒரு கமிட்மெண்ட், அது ஒரு டெடிகேஷன் என்பதை நாம திமுக இளைஞர்கள் தமிழ் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டும். இந்த கமிட்மெண்ட்டும் டெடிகேஷனும் இல்லாத அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதுவும் சாதிக்க முடியாது. ஆகவே இப்படி பாசிஸ்டுகளையும் பழைய புதிய அடிமைகளையும் வீழ்த்த வேண்டிய பொறுப்பு இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர் தனிமார்கள் நாம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே நடக்கப்போற போர் தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பதை நாம மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட வேண்டும். இந்த போர்ல தமிழ்நாட்டை காக்க போகின்ற முன்கள பணியாளர் சோல்ஜர்ஸ் நீங்க தான், முன்கள வீரர்கள் நீங்க தான். சமீபத்தில் விருதுநகரில் நடந்த அந்த இளைஞரணி சந்திப்பில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் இளைஞரணியை பாராட்டி பேசுறாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? இளைஞரணினா பிரம்மாண்டம் அப்படின்னாங்க. நாம ஏதோ வெறும் எண்ணிக்கையில மட்டும் பிரம்மாண்டம் கிடையாது, நாம எளிமையில பிரம்மாண்டம், நாம கொள்கையில பிரம்மாண்டம், உறுதியில பிரம்மாண்டம், லட்சியத்துல களப்பணியில பிரம்மாண்டம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடுல பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்முடைய தேர்தல் வேலைகளை நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா வர சட்டமன்ற தேர்தல் சமூக நீதிக்கும் சமூக அநீதிக்கும் இடையில நடக்க போற தேர்தல், தமிழ் மொழிக்கும் ஹிந்தி மொழி திணிப்புக்கும் நடக்க போகின்ற ஒரு தேர்தல். தமிழ்நாடு என்னைக்கும் தலைகுனியாதது டெல்லிக்கு நாம தெரிவிக்க வேண்டிய தேர்தல். தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறத தெரிவிக்க வேண்டிய தேர்தல். தேர்தலுக்கு இன்னும் 50 நாட்கள் தான் இருக்கின்றது. ஒவ்வொரு பூத்தாக திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை நீங்க வகுத்துக்கங்க. ஒவ்வொரு வீரா ஏறி இறங்குங்க. ஒவ்வொரு வாக்காளர்களையும் சந்திச்சு பேசுங்க. நம்ம கிட்ட சாதனைகள் இருக்கு, வரலாறு இருக்கு. மக்களை போய் தைரியமா சந்திச்சு நம்முடைய சாதனைகளை வரலாறு சொல்லி பேசுங்க. நீங்க சொன்னா கேட்கிற மாதிரி 50 - 60 பேரை உங்க பக்கம் நீங்க திரட்டி வச்சுக்கோங்க. உங்களுடைய பதவிகளை உருவாக்குங்க. உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் நிச்சயம் சரியான நேரத்தில் உங்களுக்கு தருவாங்க. இளைஞர்கள் தான் பல்வேறு புரட்சிகளை, மாற்றங்களை நடத்தி காட்டியிருக்காங்க. அதனால்தான் என்னுடைய கொள்கைகளை அடுத்து வரும் தலைமுறையும் நிறைவேற்றணும்னு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். என்னுடைய லட்சியங்களை எனது தம்பிமார்கள் நிறைவேற்றுவாங்கன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். எனக்கு பிறகு திமுக கழகத்தை என்னுடைய உடன்பிறப்புகள் காப்பாற்றுவாங்கன்னு டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார். அதனால்தான் நம்முடைய தலைவர்கள் பெருமையா சொன்னார், என்னுடைய மூத்த பிள்ளை இளைஞர்கள் தான் என்னுடைய மூத்த பிள்ளைன்னு பெருமையோடு நமக்கு சொன்னார். ஆகவே நம்முடைய தலைவர்களுடைய வார்த்தைகளை நீங்க காப்பாற்றணும். முக்கியமா தமிழ்நாட்டை டெல்லி கிட்ட இருந்து நாம காப்பாற்றியாக வேண்டும். தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணப்படுற அன்னைக்கு எல்லா பூத்திலையும் நிச்சயம் உதயசூரியன் வெற்றி பெற இருக்க வேண்டும். நம்முடைய தோழமை கட்சிகளும் தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெற வைக்க வேண்டும். மோடி வந்ததும் உதயசூரியன் மறந்துருச்சுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி புதுசா ஒரு உருட்டிட்டு இருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான இளைஞர் தனிமார்கள் இங்க வந்திருக்கீங்க.
உங்க சார்பாக இந்த கூட்டத்திலிருந்து நான் சொல்றேன், எங்களுடைய உதயசூரியன் அப்படிங்கிறது செலுத்தில் எழுதி வைக்கின்ற வரையறுன்ற சின்னம் கிடையாது. உதயசூரியன் கழக உடன்பிறப்புகள் உங்க ஒவ்வொருத்தருடைய இதயத்தையும் ரத்தத்திலேயே ஊறி போன சின்னம் உதயசூரியன். அண்ணா கண்டெடுத்த சின்னம் உதயசூரியன். நம்முடைய கழக தலைவர் நமக்காக கட்டிக்காட்ட சின்னம் உதயசூரியன். டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்மகிட்ட கொடுத்த சின்னம் உதயசூரியன். அரசியல் அறிவே இல்லாத அடிமைகளும் அட்டைகளும் என்னதான் உலர்னாலும் புலம்புனாலும் களத்தில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போற சின்னம் உதயசூரியன். வர்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறணும். கழக தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. அந்த டார்கெட்டை நோக்கி நம்முடைய இளைஞர் தம்பிமார்கள் ராக்கெட் வேகத்தில் நாம உழைக்க வேண்டும். 200 தொகுதிகள் பத்தாது, அதுக்கும் அதிகமான தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் ஜெயிச்சு காட்டும். அதற்கான தொடக்கமாக இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 தொகுதியிலையும் நம்முடைய உதயசூரிய சின்னம் ஜெயிச்சு காட்ட வேண்டும். இந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சா இந்த தேர்தலில் தமிழ்நாடு ஜெயிச்சதற்கு சமம். கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கணும்னா, நம்முடைய தலைவர் தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்தோம்னா, நாம் அனைவரும் ஒற்றுமையோடும் உறுதியோடும் உழைப்போம். தலைவர் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.